Hello students, 11th standard business max chapter 5 differential calculus அதில் exercise 5.2ல question number 2 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, limit extends to a x power 9 minus a power 9 by x plus a is equal to limit extends to 3 x plus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இதில் இருக்குது. என்னன்னா limit extends to a x power n minus a power n by x minus a. இந்த ஷேப்பில் இருந்தால் நமக்கு என்ன ஆன்சர் இதுக்கு வரும் அப்படின்னா, அந்த a பவர் n இருக்குல்ல, அந்த n முன்னாடி வந்துடும். n முன்னாடி வந்துடும், a பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து n அப்படிங்கிறது 9, அதனால் n முன்னாடி வருது இல்லை, அந்த nக்கு பதிலாக 9 a பவர் n மைனஸ் 1, அதாவது 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 3 அப்படிங்கிறத இதில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தா 3 + 6, 3 + 6 என்ன வரும், 9. இந்த பக்கம் 9 a பவர் 9 மைனஸ் 1 8, a பவர் 8 இஸ் ஈக்குவல் டு இந்த 9 அந்த பக்கம் போனால் 9 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். எதோட வேல்யூ, a பவர் 8. அடுத்தது a ஈக்குவல் டு என்ன வரும்னா, இந்த 8 அந்த பக்கம் போனால் 1 பவர் 1/8ன்னு வரும். எப்படி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா √36ன்னு வரும் இல்லையா. ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தால் இது எக்ஸ் ஆகிடும், இது √36 ஆகிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36, இந்த ரூட்டுக்கு பதிலாக எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம்ல. இதை விட்டுடுங்க. இப்போ இங்கே இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போனால் என்ன வருது, ரெசிப்ரோக்கல் ஆகுது. அதே போல் இங்கே இருக்கிற 8 அந்த பக்கம் போனால் என்ன வரும்னா 1/8 ரெசிப்ரோக்கலாக வரும். ரைட். அப்போ a ஈக்குவல் டு 1ஓட பவர் எது வந்தாலும் 1 தான். ஆனால் இங்கே பவர் 1/8ங்கிறதுனால இந்த 1ங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா +or-1 அப்படின்னு வரலாம். அதனால் a ஈக்குவல் டு +or-1ன்னு போடுறோம். இதுதான் ஆன்சர். ஓகே.